ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரங்களை பார்ப்போம். பெயர் மாளவிகா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் பேங்கில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 60-70,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ரிச் ஃபேமிலி தாங்க. வீடு நிலம்னு நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் கொரோனா டைமில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துருக்குறாருங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. இவங்களுடைய பொண்ணு இவங்கள லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வெக்ஸ் ஆனவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட சம்மதத்தோட. ஸோ அதனால் வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய உணர்வுகளுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி இருக்கிறவராக வேணும். வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகன் தன்னை போலவே பேங்க் லைனில் இருந்தாலும் ஓகே, டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒழுக்கமானவராக வேணும். எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜானகி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீட்டில் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நிலம் மட்டும் ஒரு ஃப்ளாட் ஒரு இடத்துல வாங்கி போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு தங்கைங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைங்க. ஸோ இவங்க தான் முன்னிருந்து திருமணம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுலாம் பிரிஞ்சிட்டதாகவும் அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய தம்பி தங்கச்சி இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வன்பதி மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.